ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனோ பேர் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் அவர்களை தொடும்படிக்கு நம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இது கடைசி காலம். அவர் எப்ப வருவார்னு யாருக்கும் தெரியாது. பிதாவை தவிர யாருக்குமே தெரியாது அவர்களுடைய வருகை. எத்தனோ பேர் 24ஆம் தேதி வராங்க, 25ஆம் தேதி வந்துருவாங்க. அவருடைய வருகை அப்பதான். அவருடைய வருகை பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது. அவர் வரும்பொழுது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல தான் வருவாரு. அவர் வெளிப்படுத்துறாரு, எல்லா அடியாளங்களையும் வெளிப்படுத்துறாரு. நான் வரேன், ஆயத்தமாவுங்க, நான் வரேன், ஆயத்தமாவுன்ட்டு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டு, இது கடைசி காலம்தான், இது ஆண்டோட வருகைக்கான நாட்கள் தான். இனி அவருடைய ஊழியத்துல இன்னும் கனத்தோட உண்மை விசுவாசத்தோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வார்த்தைகளையும் அவருடைய அன்பையும் சொல்ல இன்னும் அநேக நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று மனசுல வைத்து ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு அவருக்காக ஓடுங்கள். அவருடைய வருகை ரொம்ப இன்பமாயிருக்கும். அதை அறியாதவர்கள் துக்கப்படுவார்கள், புலம்புவார்கள். ஆமென். அவர் வருகைக்காக பாடலாம் இது வச்சிருக்கேன். நான் ஒரு 2 லைன் பாடுறேன், கேளுங்களேன். உங்க வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, வருகையிலே நான் உம்மோடு இருக்கணும்பா. வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, வருகையிலே நான் உம்மோடு இருக்கணும்பா. சந்திரனும் சூரியனும் இருண்டு போயிடும், நீர் வரும்போது வருகையிலே வெளிச்சமாயிரும். சந்திரனும் சூரியனும் இருண்டு போயிடும், நீர் வரும்போது வருகையிலே வெளிச்சமாயிரும். நட்சத்திரம் ஒளி முழங்குது, அப்பா நீர் சீக்கிரம் வரும். நட்சத்திரம் ஒளி முழங்குது, சீக்கிரமாய் நீர் இறங்கி வந்திடும். உங்க வருகையிலே என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, வருகையிலே நான் உம்மோடு இருக்கணும்பா. ஆண்டவரே, உம்மோடு வருகையில நான் உங்களோடு இருக்கும்படிக்கு என் நாட்கள் என் நாளை